இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சித்ராவின் சேட்டைகள் அப்படின்ட்டு. இப்ப இதெல்லாம் வந்து தமிழ்ல பாடி காசு சம்பாரிச்சுட்டு, ஆனா பார்த்தா ஆங்கிலேயனுக்கு முட்டு குடுக்குது. "உனக்கு ஆங்கிலம் தான் இனிக்குது அப்படின்னா, நீ ஆங்கிலத்தில பாடி, ஆங்கிலத்திலே பணம் சம்பாரிக்க வேண்டியது தானே. எதுக்கு தமிழ்ல பாடுற? என்ன காரணம்? உங்களுக்கெல்லாம் வந்து ஆங்கிலம் தான் பெரிய இது அப்படின்னா, நீங்க ஆங்கிலத்திலே தயவு செஞ்சு ஆங்கில நாடு எதுவோ அங்க போயிடுங்கங்கிறேன். அங்க அங்க உள்ள கழிவுகள தூக்கி இங்க திணிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. திங்கிறது இங்க, விசுவாசம் அங்க." இதுலேருந்து தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய துரோகிகள் யாரு அப்படின்ட்டு தமிழ் மக்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்க. ஏன்னா தமிழன் வந்து அதிகமா முதல்ல ஆங்கிலேயனை எதிர்த்ததே வந்து தமிழன் தான். நாடுகள் எல்லாத்தையும் வந்து வணிக ரீதியா வந்து சுரண்டுறாய்ங்க அப்படின்ட்டு. எல்லாமே வந்து அப்படிதான் சுரண்டுனாய்ங்க. போர்ச்சுகீசியர் படையெடுப்பு, டச்சுக்காரர்கள் படையெடுப்பு, பிரெஞ்சுக்காரர்கள் படையெடுப்பு, முஸ்லீம் படையெடுப்பு, விஜயநகர அரசு படையெடுப்பு, இப்படி எல்லா விஷயமுமே வந்து நம்ம நாட்ட வந்து வணிக ரீதியா வந்து சுரண்டுன நாய்கள் கூட்டம் தான். புரிஞ்சுதுங்களா? தமிழர்களோட நிலப்பகுதி, அதனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் வணிக ரீதியா வந்து வந்து சுரண்டிட்டு போன நாய்கள் கூட்டம் தான் இங்க வந்து அதிகம். அப்படி இருக்கும் பட்சத்தில இவ வந்து பாருங்க, சுதந்திரம் கிடைக்கிறது எவ்வளவோ பேர்கள் வந்து உயிர் தியாகம் பண்ணி சிந்தியிருப்பாங்க. எவ்வளவோ இது பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில இவ வந்து ஆங்கிலம் படி, ஆங்கிலம் படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. இவளுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அந்த திங்கிற சோத்துல உப்பு போடுதுங்கிறாவோ, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசங்கிறதே இருக்காது போலருக்கு இவளுகளுக்கெல்லாம். சரி இங்க தானே நம்ம சம்பாரிக்கிறோம், இங்க தானே தமிழர்கள் நிலப்பகுதியில வாழ்ந்து சம்பாரிக்கிறோம், போறோம் அப்படின்ட்டு, அதெல்லாம் எண்ணி பார்க்கல. ஆங்கிலம் படி, ஆங்கிலம் படி. உண்டவங்க விட்டுக்க, ரெண்டகம் பண்றது. தமிழர்கள் விழிப்புணர்வா இருந்தா தான் இதில இது பண்ணிக்க முடியும். இல்லன்னா கண்ட நாய்ங்க வந்து வரலாற்ற மாத்துறது, எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்குங்க நாய்ங்க.